வணக்கம். வலசரவாக்கத்தில் கேட்டாச்சு, போரூரில் கேட்டாச்சு, குன்றத்தூரில் கேட்டாச்சு, சென்னை முழுக்க கேட்டாச்சு, எங்கேயுமே இல்லையா. ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் பார்த்தா கூட அங்கே கூட ஸ்டாக் இல்லை அப்படின்னு போட்டாங்களாம். என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைக்குடை. அந்த வெள்ளைக்குடை இன்னைக்கு சமயத்தில் எங்கேயுமே இல்லையா. ஏன்னா எல்லாத்தையும் திமுககாரங்க விலைக்கு வாங்கிட்டாங்களாம். அந்த வெள்ளைக்குடையை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம வெள்ளைக்குடை வேந்தர் ஐயா ஸ்டாலின் வந்து டெல்லி கிளம்பி போயிருக்காரு. திமுகவோட இன்னைய நிலைமை இதுதான். நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு அள்ளி அளந்து விடுவாங்க. ஆனால் ஊருக்கு முன்னாடியே காலில் விழுந்துருவாங்க. இதுதான் திராவிடத்தோட குல வழக்கம், திமுகவோட பரம்பரை பழக்கம். அந்த வகையில் 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நாங்கள் போக மாட்டோம், அங்கே போய் எந்த பயனும் இல்லை, உரிய நிதி பங்கிட்ட வரி பங்கிட்ட பாஜக அரசு கொடுக்காது, அதனால போய் பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் வந்து பேசிய ஐயா ஸ்டாலின், அது குறித்து பிரத்யேகமாக காணொலி வெளியிட்ட ஐயா ஸ்டாலின், மற்ற மாநில முதலமைச்சர்களையும் போகாதீங்க அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு ஊருக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு போயிருக்காரு டெல்லிக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, அதில் முன் வரிசையில் நிற்கிறாரு. ஸ்டாலினும் மோடியும் வந்து பக்கத்தில் கை குலுக்கி சிரித்தபடி பேசுகிற அந்த படங்களை பார்க்க முடியுது. எதுக்கு போகணும்? அதில் தனியாக மோடியோட தனியாக சந்திக்கணும், தனியாக சந்தித்து பேசணும் அப்படின்னு நேரம் வாங்கி மோடியை சந்தித்து ஐயா ஸ்டாலின் பேசியிருக்காரு. இப்போ எதுக்கு இந்த பயணம், இந்த சந்திப்பு, இதெல்லாம்? இல்லை நிதி பங்கிட்ட வரி பங்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துடுவார்னா பாஜக கொடுக்க போகுதா? அவன் எப்படியும் தமிழ்நாட்டுக்கு தர மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வாக்கு இல்லை, 40 இடங்களில் ஒரு இடம் கூட வரப்போறதில்லை. அப்போ அனாமத்தா ஏன் தமிழ்நாட்டுக்கு செலவு பண்ணணும், பாஜக வெல்லக்கூடிய மாநிலங்களில் செலவு பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி பங்கிட்டையோ வரி பங்கிட்டையோ அவன் தமிழ்நாட்டுக்கு எதையும் பண்ணுறது கிடையாது. 2024 பிறகு முழுசாக வந்து கைகழுவிட்டான். கடந்த காலங்களில் வந்து பட்ஜெட்டின் போது கூட இந்த திருக்குறள் தமிழ் இலக்கியங்கள்லேருந்து ஏதாவது வரி எடுத்து நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க. இந்த முறை அதுவும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து வாக்கு விடப்படுறதில்லை, அதனால தமிழ்நாட்டுக்கு பண்ணி எந்த பயனும் இல்லைங்கிற முடிவுக்கு பாஜக வந்துருச்சு. அது ஊருக்கே தெரியும். இப்போ ஐயா ஸ்டாலின் 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இந்த ஆண்டு மட்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கான தேவை என்ன? இதுக்கு இடையிலே மோடியோட தனிப்பட்ட சந்திப்புக்கான தேவை என்ன? என்ன கிடைக்க போகுது? மோடியோட தனிப்பட்ட முறையில் பேசுறப்ப அப்படியே மனம் உருகி ஐயா ஸ்டாலின் பேசின உடனே மோடி வந்து கண்ணீர் விட்டு நான் உங்க கோரிக்கை பூரா நிவர்த்தி பண்றேன், எல்லாத்தையும் பண்ணி தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி ஏதாவது தர போறாரா? வாய்ப்பு இல்லை. அப்ப எதுக்கு இந்த சந்திப்பு? எதுக்கு? ஒரு பக்கம் நிதி ஆயோக்குன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போறாரு யாரு? ஐயா ஸ்டாலின் மோடியை பார்க்குறாரு. இந்த தமிழ்நாட்டில், இந்த பக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தா இள கணேசனோட வீட்டு நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் வந்து அம்மையார் துர்கா ஸ்டாலின் கலந்துக்கிட்டு இள கணேசன் காலில் விழுந்து ஆசி வாங்குறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அம்மையார் கனிமொழி வந்து இந்தியாவிலே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே இல்லை, அவங்க ரஷ்யாவில் இருக்காங்க. ரஷ்யாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிந்தூர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, சிந்தூர் ஆப்ரேஷன், நாங்கள் பாகிஸ்தான் மீது தாக்கல் தொடுத்தோம் அப்படின்னு. அந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் வந்து எப்படி சிறப்பாக செயல்பட்டோம் அப்படின்னு ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து கனிமொழி தலைமையிலான குழு வந்து போய் விளக்க போகுது. எப்படி? சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் போட்டாங்க, தாக்குதல். என்னன்னா பகல்காமில் 26 பேரை வந்து தீவிரவாதிகள் கொண்டுட்டாங்க. முதன்மை செய்தி கொன்ன பிறகு பாகிஸ்தான் மீது தாக்குதல் அப்படின்னு கிளம்பினாங்க. அந்த தாக்குதலுக்கு பேர் சிந்தூர் அப்படின்னாங்க. 26 பேரை கொன்ன தீவிரவாதி பிடிபட்டானா, கைது செய்யப்பட்டானா? இதுவரைக்கும் இல்லை. இதுவரைக்கும் பிடிபடலை, கைது செய்யப்படலை. அதை போலவே கொலை செய்யப்படவும் இல்லை, சுட்டு கொல்லப்படவும் இல்லை. அவன் என்னன்னே தெரியல. பாகிஸ்தானோட போர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாக்கல் தொடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் போனை போட்டு நிறுத்துன்னு சொன்னவனே ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டாங்க. இப்போ இந்த சிந்தூர் ஆபரேஷனை எப்படி இந்திய அரசு பாஜக வந்து சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நாடா போய் வளர்க்குறாங்க. அப்படி நாடா போய் வளர்க்குறப்ப ரஷ்யாவுக்கு போற குழுவுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா, யாருன்னா அம்மையார் கனிமொழி. பாஜக அரசை கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்தில் பாஜகவோட அந்த இலக்குக்கு, பாஜகவோட இலக்குக்கு இரையாகிறாங்க, பாஜகவோட அசைன்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறாங்க. அந்த பக்கம் கனிமொழி அப்படி, இந்த பக்கம் ஸ்டாலின் இப்படி,
இந்த பக்கம் துர்கா ஸ்டாலின் இப்படி. ஆனா இவங்க சொல்லுவாங்க நாங்கள் பாஜகவை எதிர்ப்போம், பாசிசத்தை எதிர்ப்போம் அப்படின்னு. எங்க எதுக்க போறேன்? அமலாக்கத்துறை போட்டு இருக்கிட்டான். ரத்தீஸ் அவர் இந்தியாவிலே இல்லை. ஆகாஷ் பாஸ்கரன் அவரும் இந்தியாவிலே இல்லை. ரத்தீஸ் உதயநிதியோட வலதுகாரம். ஆகாஷ் பாஸ்கரன் இதே ஸ்டாலின் குடும்பத்தோட உறவினர். அவங்க 2 பேரும் இல்லை. ஒரு ஆள் துபாய், ஒரு பக்கம் லண்டன். ஒரு தப்பி ஓடிட்டாங்க. அஞ்சாமை திராவிடர் உடமையடா பராசக்தி அப்படின்னு போட்டவங்க 2 திராவிடரும் ஓடிட்டாங்க. அவன் இங்க இல்லவே இல்லை. இதான் நிலைமை. இந்த ரத்தீஸுக்கு வைக்கப்பட்ட குறி அல்ல, இது ஆகாஷ் பாஸ்கருக்கு வைக்கப்பட்ட குறி அல்ல, இது உதயநிதியோட நெத்திக்கு வைக்கப்பட்ட குறி அப்படின்னு ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது. அமலாக்கத்துறை அந்த வேலையை தான் செய்யுது. இப்ப இடைக்கால தடை, இந்த டாஸ்மாக் தொடர்பான அந்த விசாரணைக்கு சோதனைக்கு உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை அப்படின்னு வாங்கினாலும் இந்த தடை எப்போது வேண்டுமானாலும் விளக்குக்கு உள்ளாகலாம். அப்ப வேகம் பிடிக்கலாம். அப்ப தேர்தல் நெருக்கத்துல அது உதயநிதியோட கைதுங்கிற அளவு கூட போகலாம். ஏன்னா இந்த மதுவான ஊழல், கொள்முதல் ஊழல் சொல்லிட்டு ஏற்கனவே பல மாநிலங்கள்ல பெரிய சேட்டையை கொடுத்துருக்கு அமலாக்கத்துறை. அதே போல தமிழ்நாட்டில் பண்ணாலும் வியப்புக்கிடம் இல்லை. முதல்ல செந்தில் பாலாஜி, பொன்முடி மற்றவங்க குறிவைக்கப்பட்டாங்க. இந்த முறை உதயநிதியே குறிவைக்கப்பட்டதால திமுகவும் ஸ்டாலின் குடும்பமும் கலக்கத்துக்குள்ளாயிருக்கு. அப்ப அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க, யாரு காலையும் பிடிப்பாங்க, யார் கழுத்தையும் நெரிப்பாங்க. அதுதான் திமுகவோட வழக்கம். ஏன்னா திமுகவுக்கு எப்போதுமே கொள்கை கோட்பாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொள்கை கோட்பாடுன்னு வேஷம் போடுவாங்க, நாடகம் ஆடுவாங்க, அவ்வளவுதானே ஒழிய எந்த கொள்கை கோட்பாடும் இல்லை. திமுகவுக்கு இரட்டை நிலைப்பாடு, இரட்டை நாக்கு. இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க, அதிமுகவோட ஆட்சி காலத்தில் கோபேக் மோடி அப்படிங்கிற முழக்கத்தை எல்லாரும் வச்சாங்க. திமுக என்ன பண்ணுச்சு, வானத்துல அதாவது தரை மார்க்கமா மோடி போகாம அவர் ஹெலிகாப்டர்ல போனா கூட நாங்க கருப்பு பலூனை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பலூன் விட்டாங்க. அதுல கோபேக் மோடி அப்படின்னு எழுதி. அப்படி கோபேக் மோடி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற முழக்கத்தை அன்னைக்கு வச்ச கட்சியில திமுக ஒண்ணு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வம்படியா மோடியை கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, நீங்க திறந்து வச்சாதான் துளங்கும், அப்பதான் இது விளங்கும் சொல்லிட்டு செஸ் ஒலிம்பியாவா உடனே மோடியை கூப்பிடுறாங்க. மருத்துவ திறப்பா மோடியை கூப்பிடுறாங்க. அதே போல கேலோ இந்தியாவா மோடியை கூப்பிடுறாங்க. எல்லாத்துக்கும் மோடியை கூப்பிடுறாங்க. அதுல இந்த செஸ் ஒலிம்பியாட்னு நினைக்கிறேன். அதுக்கு மோடி போயிடறாப்புல டெல்லிக்கு. மோடி டெல்லிக்கு போயிட்டாரு. டெல்லிக்கு போன மோடிய நான் நன்றி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போன மோடியை நன்றி சொல்றதுக்காக தமிழ்நாட்டிலையும் கிளம்பி போறாரு ஸ்டாலின். அவர் போயிட்டாரு. அவருக்கு நன்றி சொல்லணும்னா ஒரு ட்வீட் போட்டா போதுமானது. இல்ல நான் நேரில் தான் போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போன மோடிக்கு நன்றி சொல்ல இங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு ஒன்னார். யாரு? ஐயா ஸ்டாலின். கடந்த ஆட்சி காலத்துல நீட் தேர்வை கொண்டாந்து தமிழ்நாட்டு மாணவர்களை மோடி வஞ்சித்து விட்டார் என்று முழங்கிய திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மருத்துவ கல்வி திறப்புக்கு மோடியை கூப்பிட்டாங்க. மோடியை கூப்பிட்டு வெளில வர்றாரு. யாரா? டிஆர் பாலு. அன்றைக்கு திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர். அவர்கிட்ட ஒளிவாங்கிய நீட்டி கேட்கிறாங்க, என்னங்க கோபேக் மோடி நீங்க இப்ப மோடியை கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்னு. வெள்ளித்தட்டுல வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்திருக்காரு. அது வேண்டாமா? மோடியோட பாஜகவோட இணக்கம் இருந்த காலத்துலதான் இதெல்லாம் சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல அப்படின்னு பரப்புற, மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல அப்படின்னு பரப்புற. டெல்லியில வெள்ளித்தட்டுல வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்தாருன்னு பரப்புற. யாரு பண்றா? இதுவும் திமுக தான், அதுவும் திமுக தான். இங்க நெல்லை தூத்துக்குடி 2023 நினைக்கிறேன், 2023 நெல்லை தூத்துக்குடியில கடும் வெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம். அதுக்கு நிதி பங்கிட்ட கேட்கிறப்ப பாஜக அரசு தரல. அப்ப நிர்மலா சீதாராமனை நோக்கி இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்கிறோம், உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டுறாரு. அது கடுமையான விவாத பொருளாகுது, பேசு பொருளாகுது. திமுக அப்படி ஸ்லாயிக்கிறாங்க. உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டு நிர்மலா சீதாராமனோட மூக்க உடைச்சாரு உதயநிதி. இதுதான் கலைஞர் ரத்தம்ங்கிறது, இவர் தான் திராவிட இயக்க வாரிசு அப்படின்னு கொண்டாடுறாங்க. இங்க என்ன நடக்குது? உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு நிர்மலா சீதாராமனை பார்த்து உதயநிதி கேட்கிறார். அதே சமயத்துல அதே காலகட்டத்துல சரியா திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு அவர் டெல்லியில போய் அமித்ஷா பாக்குறாரு. அமித்ஷா பார்த்துட்டு வெளில வர்றப்ப பத்திரிகையாளர் சந்திப்பு. அதுல பாஜக வஞ்சிக்கிற நோக்கத்துல இல்ல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற நோக்கத்துல இல்ல. வஞ்சிக்கிற நோக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க குழு அனுப்பியிருப்பாங்களா?
அமைச்சர்கள் அனுப்பிப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு? ஒரு நிதியமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வையிடுறதெல்லாம் பெரிய விஷயங்க. இதாங்க முதல் தடவை அப்படின்னு எந்த நிதியமைச்சரை நோக்கி இங்க உதயநிதி பேசினாரோ உங்க அப்பா விட்டு சொத்தான்னு அதே நிதியமைச்சரை புகழ்ந்து டெல்லியில பேசினா டிஆர் பாடு. தமிழ்நாட்டுல பாசிச பாஜக ஒழிக திமுக முழக்கம் போடும். பாசிச பாஜக ஒழிக. ஆனா டெல்லியில பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸா. இந்த பம்மல்கே சம்பந்தம்ங்கிற படத்துல வந்து கமலஹாசன் சொல்லுவாரு, நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால சொல்றேன் பாரு. வேண்டப்பட்ட விரோதி எப்படி வேண்டப்பட்டவனா இருப்பான் அப்படிங்கிற கேள்வி வரும். வேண்டப்பட்ட விரோதிங்கிற இந்த சொல்லாடலே வந்து வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி திமுக பாஜக என்ன வர்ணிக்குதுன்னா ஸ்வீட் எனிமீஸா. தமிழ்நாட்டுல பாசிஸ்டுன்னு சொல்லிவிட்டு அங்க போனா ஸ்வீட் எனிமீஸ். அப்ப திமுகவுக்கு நீங்க திமுகவோட காலத்தை எடுத்துட்டோம்னா 99 தொடங்கி 2004 வரைக்கும் முதல் முறையாக பாஜக வந்து 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம தடுமாறிக்கிட்டு இருந்தான். வாஜ்பாய் வந்து ஆட்சியை பிடிச்சாரு முதல் தடவை. ஆட்சியை பிடிச்சு அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம போனதுனால 13 நாள்ல வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்துருது. வெறும் 13 நாள் தான். அப்புறம் அடுத்த முறை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆதரவு கொடுத்து 13 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. 13 மாசம் கழிச்சு ஜெயலலிதா அம்மையார் வந்து கவிழ்த்துறாங்க. அப்ப அந்த கவிழ்க்கிற நேரத்துல வாக்கெடுப்பு நடக்குது. வாக்கெடுப்பின் போது யாரு எதிர்பார்க்காத விதமாக ஆதரவு கொடுத்தது வந்து திமுக. அதுல ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஆட்சி கவிழ்ந்துருது. பாஜக ஆட்சி கவிழ்ந்துருது. கவிழ்ந்த பிறகு அதே பாஜகவோட கூட்டணி போட்டு 5 ஆண்டு காலம் 13 நாள் 13 மாசம்னு வெறும் 1.5 ஆண்டு காலத்தை கூட தாக்கு பிடிக்காத பாஜக ஆட்சியை 5 ஆண்டு காலம் தாக்கு பிடிக்க வச்சது இதே திமுக தான். அப்படி 5 ஆண்டு காலம் பாஜகவை அதிகாரத்தில் அமர்த்தினதான் திமுக செஞ்ச வரலாற்று பெருந்தவரு பச்சை துரோகம். அந்த 5 ஆண்டு காலத்துல தான் அவன் இந்தியா முழுக்க வேறு பரப்புனா கிளை கட்டினா, அவன் அதிகார அடுக்குல வந்து RS ஆட்களை கொண்டு தெளிச்சான். அவன் எல்லாத்தையும் பண்ண. அப்படி பாஜகவும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காலத்துல தான் 2002 குஜராத்ல மோடி அரசு நிகழ்த்திய இனப்படுகொலை. இப்படி எல்லாமே நடந்துச்சு. 5 ஆண்டு காலம் அனுபவிச்சாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க என்பது சான்று என்னன்னா, அப்படியே அந்த விட்டு அடிப்பாங்க. ஐயா கருணாநிதி வந்து ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, இந்துக்கள்லாம் திருட அப்படின்னு பேசுறாரு. இந்துக்கள்லாம் திருட அப்படின்னு பேசுறாரு. பேசின பிறகு வழக்கு போட்டு நீதிமன்றம் இருக்கிறாங்க. இழுத்த உடனே அங்க சொல்றாரு, இந்துக்கள்லாம் திருட நான் தப்பா சொல்லல, உள்ளத்தை கொள்ளை கொண்ட திருடன் இதே திருடங்க. அதே போல வந்து 98 பாஜக வந்து ஆக்டோபஸ் கரங்களை கொண்டது அப்படின்னு 99 அதே கரங்களை சொல்றாரு, ஆக்டோபஸ் கரங்களே கிடையாது இல்லைங்கிறாரு. ஏன்னா பாஜக கூட்டணி வச்சார். அப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுறதும், காலையில ஒரு பேச்சு மாலையில ஒரு பேச்சு பேசுறதும், அந்த பெட்டி அடிக்கிறதும், பின்வாங்கிறதும், சமரசம் பண்றதும், மண்டிறதும் திமுகவோட செயல்பாடுகள்ல வாடிக்கையான செயல்பாடு. அந்த வகையில ஐயா ஸ்டாலின் போய் டெல்லியில பார்த்தா இருக்கட்டும், அங்க மோடியோட கொஞ்சி குழவனா இருக்கட்டும், நமக்கு வியப்பு கிடம் இல்லை. ஆனா திமுக தான் வந்து பாஜக எதிர்ப்பதற்கான வலிமையான கட்சி. இந்தியாவிலே பாஜக வந்து திமுகவுக்கு இருக்க முடியாது. மத்தவங்க எதிர்த்தா கூட இப்ப உத்தவ் தாக்கரே மம்தா பானர்ஜி எதிர்த்தா கூட வெறும் அரசியல் எதிர்ப்பு தான், கட்சி எதிர்ப்பு தான். ஆனா திமுக இப்ப வந்து கோட்பாட்டு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு திமுக முட்டு கொடுத்தாங்க இல்ல, அவங்க நிலைமை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு.